ஆர்சிபியோட கேப்டன் விராட் கோலி அப்படின்ற மாதிரி தான் இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அபிஷியலாவே பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ரஜத் பட்டிதார் தான் பாத்தீங்கன்னா ஆர்சிபி அணியை வழிநடத்த போறாரு. சாலா கப் நமதே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பல வருடங்களா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இவர் கையில போன பிறகாச்சும் கப் அடிப்பாங்களா, இவரோட ராசிக்காட்சி கப் அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பல வருடங்களா, அதாவது இப்ப ஜெயிச்சிருவாங்க, இந்த வருஷம் ஃபைனல் வந்துருவாங்க, இந்த வருஷம் செமிஃபைனல் வந்துருவாங்க, இந்த அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பல வருடங்களா காத்திருக்காங்க. இந்த வருடம் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு சைடு பாத்தீங்கன்னா 6th கப் லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 டீம் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சிஎஸ்கேவா இருக்கட்டும், நம்ம மும்பை இந்தியன்ஸா இருக்கட்டும், அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல மும்பைல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்ஜுரி அந்த மாதிரி ஓட்டைகள் அப்படி எல்லாம் இருக்கு. அதை பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஐபிஎல் பாத்தீங்கன்னா 2025 மார்ச் 21 தொடங்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா அதோட டைம் டேபிள் பாத்தீங்கன்னா எப்படி நடக்கும், போட்டியெல்லாம் எங்கெங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிளே வந்துடும் அப்படின்ற மாதிரி, அதாவது ஷெட்யூல் வந்துடும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. ரஜத் பட்டிதார் பாத்தீங்கன்னா ஆர்சிபி அணியின் மேல் அவர் தான் வழிநடத்த போறாரு. கெவின் பீட்டர்சன், அப்புறமேட்டு கும்ளே, அப்புறம் வாட்சன் கூட இருந்திருக்காரு. அப்புறமேட்டு கடைசியா பாத்தீங்கன்னா ஃபாப் டூப்ளஸஸ் கூட இருந்தாரு. அப்புறமேட்டு விராட் கோலி எத்தனை 2012-11 இருந்து பாத்தீங்கன்னா 23 வரைக்கும் தலைவர் தான் பாத்தீங்கன்னா வழி நடத்திக்கிட்டு இருந்தாரு. இந்த சீசனும் பாத்தீங்கன்னா விராட் கோலி தான் கேப்டன் பண்ண போறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா இவரை ஃபாப் வெளியில விட்டுட்டாங்க, ஆனா அந்த அளவு ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு டக்குன்னு யாரும் எதிர்பாராத நேரத்துல பாத்தீங்கன்னா ரஜத் பட்டிதாரை பாத்தீங்கன்னா கேப்டனா அறிவிச்சிட்டாங்க. அபிஷியலா பாத்தீங்கன்னா அவங்க சைட்லயே விட்டுட்டாங்க. விராட் கோலியும் பாத்தீங்கன்னா விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு வீடியோமே போட்டிருக்காரு. நியூ கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்களுமே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அவங்களுமே பாத்தீங்கன்னா அபிஷியலாவே போட்டிருக்காங்க. இதுல என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வருஷம் ஆர்சிபி டீம் சூப்பராவே இருக்கு. ஏன்னா புவனேஸ்வர் குமார் இருக்காங்க, அதுக்கப்புறம் லியாம் லிவிங்ஸ்டன் இருக்காரு, அப்புறம் டிம் டேவிட் பாத்தீங்கன்னா போன தடவை ஒரு பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் ஒரு ஆல்ரவுண்டர் பேர் கண்டிப்பா செல் படுக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முன்னாடி அவர் ஆர்சிபி தான் அவர் இருந்திருக்காரு. அப்புறமேட்டு எஸ் தயால், அப்புறம் விராட் கோலி, ரஜத் பட்டிதாரு, ஸ்வப்னல் சிங், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ்ல பாத்தீங்கன்னா சுயாஸ் சர்மா ஸ்பின் போறவரு, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அப்புறம் ஹைசல்வுட்டுக்கு பாத்தீங்கன்னா இன்ஜுரி அப்படிங்கிறாங்க. அவர் ரெக்கவர் ஆகி வந்துட்டாரு அப்படின்னு இன்னும் கூட அவருக்கு கொஞ்சம் பலமாவே இருக்கும். அப்படி ஓவராலா பார்க்கும்போது குணால் பாண்டியா அவரோட குரூசியலான விக்கெட் எடுப்பாரு, ஒரு சில ரன்களையும் பாத்தீங்கன்னா தேய்த்துவாரு. அதனால பாத்தீங்கன்னா டீமா பார்க்கும்போது ஆர்சிபி அணி இந்த தடவை கொஞ்சம் வலுவா இருக்க மாதிரிதான் தெரியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். வில் ஜாக்ஸை விட்டுட்டு டிம் டேவிட் எல்லாம் எடுத்தாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஆட போறாங்க. இந்த வருஷம் கப் எதுவும் அடிப்பாங்களா, இல்ல சாலா கப் நம்ம லாலிபப்பு சப் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரஜத் பட்டிதார் கேப்டன் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.